ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து பூஜை ரூம் க்ளீனிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய சிலைகள்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டு பூஜை அறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி முடித்தேன். இதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். எப்போதுமே நம்மளுடைய பூஜை அறையாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், நல்ல ஒரு தெய்வீகமான எப்போது கலந்துருக்கணும் அப்படின்னா நான் கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து நான் தொடச்சி விடுவேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். எப்போதுமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்க உள்ளே வரும்போதே சொல்லுவாங்க, என்னமோ கோவிலுக்குள்ளே வந்தது மாதிரி இருக்குதுங்க உங்கள் வீடு அப்படிம்பாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒவ்வொன்றும் யூனிக்காக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம வீட்டில் அவ்வளவு இல்லை, இருந்தாலும் நான் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அந்த மனம் தெய்வீக மனமாக இருக்குது உள்ளே வரும்போதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பட்டனை டச் பண்ணி விடுங்க. ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நம்மளுடைய முருகருடைய படம் மாட்டிட்டோம். ஃபுல்லாக ஆணி அடித்து ஃபுல்லாக மாட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே அந்த செல்ஃபில் உள்ள அந்த படங்கள், அதாவது அந்த சிலைகள், சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். வெளியில் அதாவது முருகர் படம் அடிக்க போகிறதுக்கு கீழே உள்ள படத்தை மட்டும்தான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கம்ப்ளீட்டாகவே அந்த பூஜையில் அந்த முருகர் படத்தை அடித்து முடித்த உடனே அதில் உள்ள மண்ணெல்லாம் கீழே விழுகும் இல்லையா, சரி அந்த இடத்த மட்டும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம், அப்படி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு ஃபுல் க்ளீனிங் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஃபுல்லாக சுவரு கொண்டு க்ளீன் பண்ணிட்டேன். எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பூஜை அறை எப்போதும் பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா நான் பூஜை அறையில் ஒயிட் டைல்ஸ் தான் ஃபுல்லாக கீழேருந்து மேலே, அதாவது சீலிங் வரைக்கும் ஒயிட் டைல்ஸ் தான் ஒட்டி இருக்கிறேன். அப்போது என்னென்னா நம்ம இந்த சாம்பிராணி வைக்கிறது, ஊதுபத்தி காட்டுறது, தீப ஆராதனை காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புகை கொஞ்சம் நாளாக நம்மளுடைய டைல்ஸில் படிய ஆரம்பிக்கும். அது அந்த டைல்ஸோட கலரையே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றி அந்த நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடிய டைல்ஸை கொஞ்சம் அப்படியே மங்கலாக மாற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் நல்ல டீப் க்ளீன் கம்ப்ளீட்டாக பூஜை அறையை க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ மேலே செல்ஃபில் வச்சுருந்த எல்லா சுவாமி படங்கள், சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக வெளியே வச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அக்கா பண்ணாரி அம்மனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு. உங்களுக்கு அடுத்து ரொம்ப அழகாக எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று நான் கொடுப்பேன். நேற்று கூட அதை நான் நம்மளுடைய லைவில் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதாவது நம்ம பூஜை அறை ஒரு பூஜா டூராகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த பதிவு அதுதான் வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போக்கி நான் சிலைகளை மட்டும்தான் எடுத்து இங்கே வைக்க போகிறேன். நிறைய இந்த பூஜை திங்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு கீழே இந்த 2வது செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு கபோர்டு ஒர்க் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். அதனால சரி கம்ப்ளீட்டாகவே எல்லாத்தையுமே எடுத்துடலாம், எதுவுமே எந்த செல்ஃப்லேயும் வைக்க வேணாம். இங்கே ஒரு குட்டி ஒரு செல்ஃபு ஒன்று இருக்கும், அதில் விளக்குகள், இந்த சின்ன சின்ன விளக்குகள், மண் விளக்குகள் இதெல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன் நான். அது போக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த அது என்ன சொல்லுவாங்க, நல்ல அந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு இதில் எனக்கு என்னென்ன தேவையோ டக்குன்னு எதை எடுக்கணுமோ அதெல்லாம் இந்த செல்ஃபில் அடுக்கி வச்சுருப்பேன். இப்போ இந்த செல்ஃப்லேயுமே ஒரு டோர் கொடுத்துடலாம், நம்ம எல்லாத்தையும் உள்ளே டம்ப் பண்ணி நீட்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா கஜன்னு வெளியே தெரியாது, பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன ஒரு ஐடியானா எனக்கு ரொம்ப நாள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இப்போ தான் பண்ண போகிறோம். நேற்று அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நேற்று ஈவினிங் அளவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான மெட்டீரியல் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க இல்லையா, திங்கக்கிழமை எனக்கு இந்த இதில் எல்லாம் நீட்டாக டோர் போட்டு கீழே அந்த கபோர்டு மாதிரி அடித்து கொடுத்துருவாங்க. கீழே எதனால் நான் உட்காந்து பூஜை பண்ணுவேன் இல்லையா, அப்போது எனக்கு என்ன அப்படின்னா இந்த கபோர்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மேலே வைக்கக்கூடிய செல்ஃபில் வைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே எடுத்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு
குட்டி ஒரு இந்த பிளாஸ்டிக் டப்பு அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, அது வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா அதில் வந்து இந்த சுவாமிகளுக்கு உள்ள வஸ்திரம் அண்ட் வந்து பஞ்சகாவிய விளக்கு, அந்த பஞ்சகாவிய சாம்பிராணி, இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே அந்த பூஜை பொருளெல்லாம் என்னென்னலாம் இருக்குமோ அது வெளியே வைக்காமல் அந்த டப்புக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். அது போக நிறைய விளக்குகள்லாம், அந்த மண் விளக்குகள்லாம் விதவிதமாக வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து அந்த கீழ் செல்ஃபில் தான் வந்து அடுக்கி வச்சுருப்பேன். அது வந்து எனக்கு அது அது இல்லாமல் இந்த பூஜை அறை பார்க்குறப்போ எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு ஓடிச்சு. என்ன அப்படின்னா, நீட்டாக உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ஈவனாக அழகாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் வந்து சரி கீழே அந்த ஒரு அடிக்கு மட்டும் அந்த செல்ஃபுக்கு கீழே உள்ள அந்த இடத்த மட்டும் நான் வந்து கீழே வந்து மரம் வரைஞ்சி வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, உட்காந்து நான் பூஜை பண்ணுறதுக்கு. அந்த மரத்தோடு அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த அளவில் வந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம், அதாவது கபோர்டு ஒர்க் பண்ணிடலாம் நினச்சிட்ருக்கேன். இன்னொன்று, நான் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து அந்த மரம் வரைஞ்சிருப்போம்ல, அந்த மரத்தை மட்டும் அப்படியே விட்டுடலாமா, விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் கபோர்டு ஒர்க்கு பண்ணோம் அப்படின்னா அது உள்ள ஒரு கோவில் ரூம் மாதிரி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள்லாம் செஞ்சு அளவு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. சரி வரட்டும், வரும்போது அந்த ஒர்க்கெல்லாம் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நீட்டாக ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கூட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டப்பில் வந்து நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நல்ல தண்ணி, நம்ம போர் தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணி ஃபில்ட்ரு தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த அழுக்கு வந்து பளிச்சுன்னு எடுக்கும் இல்லையா. இதில் கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா லெமன் கொஞ்சம் ஒரு அரை மூடி ஊற்றிருக்கேன். அதை நான் வீடியோவாக எடுக்கலை, ஏன்னா கையெல்லாம் ஈரமாக இருந்தனால மொபைலை கையில் எடுக்க முடியல, ஸ்டாண்டு வைக்க மறந்துட்டேன். சரி கலந்துட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு அரை மூடி லெமன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு லெமனே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறை தானே துடைக்கிறோம், மஞ்சத்தூள் கலந்துக்கலாம் அப்படின்னு கலந்துடாதீங்க. ஏன்னா நான் வந்து ஒயிட் டைல்ஸ் வச்சுருக்கிறதுனால சொல்கிறேன். இது துடைக்கையில் மட்டும் மற்ற பொருளெல்லாம் கலந்துக்கிட்டேன், அதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி லெமன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து லிக்யூடு வந்து விம் லிக்யூடு வந்து சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா அது பளிச்சுன்னு அந்த அழுக்கெல்லாம் புகையெல்லாம் எடுத்துருமில்ல. அதுக்கப்புறம் அதில் லைசால் கலந்துட்டு நல்லா வந்து நம்மளுடைய மாப்பு வந்து நல்லா ஃபஸ்ட்டு 2 முட்டையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சுவர் ஃபுல்லாக மாப் போட்டுட்டு அப்படியே நல்லா அந்த அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு சுத்தமாக தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செல்ஃபில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆயில் எல்லாம் பிசுன்னு அங்கங்கே அந்த ஊதுபத்தி வைக்கிறது இதெல்லாமே வந்து கஜன்னு இருந்தது. அதையெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டி தொடச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்து வச்சு இந்த செல்ஃபை மட்டும் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தனியாக பூஜை அறை ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு, அதாவது கீழே வரைக்குமே நம்மளுடைய ஃப்ளோர் துடைக்கிற வரைக்குமே என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாகவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்து பொடி பண்ணிவிட்டு அதில் கலந்துட்டேன். அதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாது கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பன்னீர் கலந்துக்கிட்டேன். இது வந்து ரோஸ் வாட்டரு, இதுவும் சேர்த்து கலந்துட்டேன். அவ்வளவு மணமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து கலந்து விட்டுட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம செல்ஃபெல்லாம் துடைக்கிறப்போ நல்லா கொஞ்சம் அந்த மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக, வெறுமனே தண்ணியில் துடைக்க வேணாங்கிறக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துட்டு அதில் சுத்தமான கிளாத் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த செல்ஃபு ஃபுல்லாக நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துட்டு அப்படியே பளிச்சுன்னு பூஜை அறை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஷைனிங்காக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களையும் நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சு அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் இந்த டம்ப் பண்ணி வச்சுருந்த பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். ஏன்னா அந்த 2 ஃபோட்டோ அதெல்லாம் வச்சுருந்தது எல்லாமே வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விலாகாக நான் வந்து பூஜை டூராகவே கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், பார்க்குறக்கு அழகாக இருக்குன்னு வாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக பொருட்கள் வந்து சேர்கிற மாதிரி இருக்குது. அதனால் இனிமேல் வந்து எங்கேயுமே போனால் சாமி ஃபோட்டோஸோ படங்களோ நான் வாங்க மாட்டேன். அதை தவிர வேறு மற்ற பொருட்கள்லாம் நம்மளுக்கு பூஜைக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா சுவாமி சிலைகளும் 2 இருக்குது, எல்லா சுவாமி படங்களும் 2 இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டேன். சரி அவங்க கொண்டே வச்சுக்கோட்டோம், ஏன்னா வேஸ்ட்டாக நம்ம தூக்கி அட்டாரத்தில் போடுறத விட அதுக்கப்புறம் பாதி ஃபோட்டோலாம் எடுத்துக்கொண்டே நம்ம பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் கொண்டே வச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் கூட ஒரு டைம் உங்களுக்கு விலாக்லையோ வீடியோலையோ நான் வந்து சொல்லியிருப்பேன்.
அதாவது லைவ்லேயே சொல்லியிருப்பேன். அப்படி நிறைய ஃபோட்டோஸ் நம்மளுக்கு கிஃப்டெல்லாம் வரக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் இருக்குதுல்ல, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் ஃபோட்டோஸ் வச்சுட்டு நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுடைய முருகப்பெருமான் ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கார். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தொடச்சி ஃபுல்லாக நீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் தொடச்சேன் இல்லையா, இத்தனை பொருட்கள்லாம் கலந்து நான் தொடச்சேன் பார்த்தீங்களா, இப்படி நாம் வந்து பூஜை அறை அல்லது வந்து நம்மளுடைய கிச்சனை வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கோலமெல்லாம் போடுவோம்ல, அந்த டயத்தில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கலந்து நம்ம வந்து தேய்ச்சி துடைக்கும் போது அவ்வளவு சூப்பரான ஒரு மனம் வீடு ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா தெய்வீக மனம் கலந்தது மாதிரி இருக்கும். நம்மளுடைய சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இனி அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணுற வேலை தான். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.